இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்று மீண்டும் சட்டமன்றத்துக்குள்ள நுழைந்தால் அவருடைய அரசு மற்றும் அரசியல் வாழ்வுள்ள இரண்டாவது பொற்காலமா அமையும் என்பதுல மாற்று கருத்து இல்லை. கடைசியா ஒரு யூடியூப் வீடியோவின் பார்வையாளர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வெறும் அரசியல்வாதி மட்டும் இல்ல. ஒரு காலகட்டத்தில் அடையாளம் அதிகாரத்தில் இருந்த போது ஏற்பட்ட சர்ச்சைகள் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு நிர்வாகியை அவர் செய்த சாதனைகளை யாரும் மறுக்க முடியாது. 2026 தேர்தல் முடிவுகள் தான் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். பழைய காயங்கள்ல மக்கள் மறந்தார்களா அல்லது இவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்குவாங்களா என்பது இன்னும் சில மாதங்கள்ல தெரிஞ்சிடும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் அரசியல்ல இனி வரும் காலங்கள்ல அக்ரி கிருஷ்ணமூர்த்தியோட பெயர் ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாதான் இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் அரசியல் களம் என்பது தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களை விட மிகவும் சவாலானது. அந்த மண்ணில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து தன்னோட உழைப்பால அதிமுகவின் உச்சத்திற்கு சென்றவர் தான் இவர். அவருடைய அரசியல் பயணத்தின் தொடக்கம் என்பது 90களோட தொடக்கத்தில் மிக சாதாரணமா அமைஞ்சது. மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு பின்னர் ஜெயலலிதாவின் தலைமையில் கீழ் ஒரு தீவிர விசுவாசியா தன்னை மாற்றிக்கிட்டாரு. ஆரம்ப காலத்துல கிளைக்கழக பொறுப்புகள்ல இருந்த இவர் தன்னோட நிர்வாக திறமையால மாவட்ட மாணவரணி செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயர்ந்தாரு. 2006 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்ட போதிலும் கலசப்பாக்கம் தொகுதியில கிருஷ்ணமூர்த்தி வெற்றி பெற்று தனது பலத்தை நிரூபிச்சாரு. அந்த 5 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் அவர் பேசின பேச்சுக்களும் தொகுதி மக்களுக்காக அவர் செய்த களப்பணிகளும் தான் அவர் அம்மாவின் நம்பிக்கைக்குரிய தளபதி என்ற இடத்துக்கு உயர்த்துச்சு. 2011 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கலசப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற கிருஷ்ணமூர்த்திக்கு ஜெயலலிதா அவர்கள் வேளாண்மை துறை அமைச்சர் பதவி வழங்கினாங்க. ஒரு அக்ரி பட்டதாரிக்கு அந்த துறை ஒதுக்கப்பட்டது பெரும் வரவேற்பை பெற்றுச்சுன்னே சொல்லலாம். மாவட்டத்தின் ஒட்டுமொத்த அதிகாரமும் அவர்கிட்டதான் இருந்துச்சு. கட்சியின் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. மேலும் இதனை தொடர்ந்து அவர் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தாலும் சிறைவாசத்திற்கு பிறகு ஒரு நீண்ட மௌனத்தை கடைபிடித்த கிருஷ்ணமூர்த்தி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகளின் போது எடப்பாடி பழனிசாமி பக்கம் துணிகரமா நின்னாரு. தற்போது 2026 தேர்தல் களம் அவருக்கு மிகப்பெரிய அக்னி பரீட்சையாக தான் இருக்கும். நிச்சயம் அவர் வெல்லுவாரா இல்ல அவருடைய நிலை என்ன ஆகுங்கிறத இந்த தேர்தல்லாம் முடிவு செய்யும்.